Hi students, நம்ம வந்து defects in eyes பத்தி பார்த்துட்டு இருக்கோம். So last வீடியோல வந்துட்டு defects in eyesல myopia அப்படிங்கிற defect பத்தி explain பண்ணியிருந்தேன் இல்லையா? So myopia-னா என்ன? So myopia இருக்கிற person வந்து எப்படி அவங்களுக்கு பொருட்கள் தெரியும்? So அப்ப ஐஸ்ல வந்து என்னென்ன ப்ராப்ளம்ஸ் நடக்குது அதை எப்படி ரெக்டிஃபை பண்றது இது எல்லாமே நம்ம பார்த்தோம் இல்லையா? So இன்னைக்கு கிளாஸ்ல வந்து இன்னொரு டிஃபெக்ட் பத்தி பார்க்க போறோம். ஓகே? So அது என்ன அப்படின்னா ஹைப்பர்மெட்ரோபியா. சரியா? So hypermetropia அப்படின்னா is nothing but long sightedness. சரியா? long sightedness. நம்ம வந்து myopia என்னன்னு பார்த்தோம்? short sightedness. So short sightedness என்னன்னு பார்த்தோம்? So that person can see the nearer objects clearly but that person cannot or not able to see the distant object clearly. Okay? So hypermetropia னா என்ன? அது அப்படியே மாத்தி சொல்லணும். Okay? So the person can see the distant objects clearly, but they are not able to see the nearer objects clearly. So தூரமா இருக்கிற பொருள் எல்லாம் அவங்களுக்கு கிளியரா தெரியும், பக்கத்துல இருக்கிற பொருள் வந்து அவங்களுக்கு கிளியரா தெரியாது. ஓகே? So யாருக்கு? The person is having the hypermetropia. புரியுதா? So அப்ப இந்த ப்ராப்ளம் எதனால வருது அப்படின்னா ஐபால் வந்து ஷார்ட்டனிங்கா இருக்கிறனால. ஸோ நீங்கள் மயோபியாவையும் இதையும் கம்பேர் பண்ணி பாருங்க. ஓகே? ஸோ அங்கே வந்து நம்ம லென்த்தனிங்காக இருக்குன்னு பார்த்தோம், இங்கே வந்து ஷார்ட்டனிங்காக இருக்கிறனால. ஓகே? சரி. ஸோ ஷார்ட்டனிங்காக இருக்கிறனால ஐபால் ஷார்ட்டனாக இருக்கிறனால நம்மளுக்கு என்ன பிரச்சனை ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் நார்மல் ஐ. ஓகே? ஸோ ஒரு நார்மல் ஐயில் இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா இது நம்ம மயோபியாவில் உங்களுக்கு நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு இதில் வந்து ஒரு ரீகேப் மட்டும் பண்ணுறேன். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இங்கே இருக்குது அப்படின்னா ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி இந்த லென்ஸ் என்னதான் மாறுது? ஒரு திக் லென்ஸாக மாறுது. ஓகே? ஸோ ஐனால எல்லா ஆப்ஜெக்ட்ஸையும் ஃபோக்கஸ் பண்ண முடியும் இல்லையா? ஸோ அப்போ பக்கத்தில் இருக்கிற பொருளுக்கு தகுந்த மாதிரி லென்ஸ் வந்து தன்னை மாற்றிக்கிறது. எப்படி மாற்றுது? ஒரு திக் லென்ஸாக மாற்றுது வித் ஹெல்ப் ஆஃப் த சிலேரி மசில்ஸ். ஓகே? ஸோ அப்போ திக் லென்ஸாக மாறும்போது அதனுடைய ஃபோக்கல் லென்த் வந்து இவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அப்போ என்ன ஆகும்? நம்மளுக்கு இங்கேருந்து வர்ற ரேஸ் வந்து லென்ஸில் பட்டு இப்போ இங்கே பிரின்சிபல் ஃபோக்கஸ் இருக்குன்னா இந்த பிரின்சிபல் ஃபோக்கஸ் வழியாக நம்மளுக்கு பாஸ் ஆகுது. ஸோ இன்னொரு ரே வந்து ஆப்டிக் சென்டர் வழியாக எந்த டீவியேஷன் இல்லாமல் நம்மளுக்கு பாஸ் ஆகுது. ஸோ இந்த ரெண்டு ரேஸும் மீட் பண்ணுற இடம் இட்ஸ் கன்வர்ஜ் ஆகிற இடத்துல நம்மளுக்கு என்ன ஆகுது? இமேஜ் கிடைக்குது. ஸோ அந்த இமேஜ் கரெக்டாக எங்கே இருக்கப்போ நம்மளுக்கு எங்கே போய் கன்வர்ஜ் ஆகுது? கரெக்டாக ரெட்டினா ஃபார் த நார்மல் ஐஸ். ஓகே? ஸோ இதே வந்து இந்த ஆப்ஜெக்ட் வந்து இன்ஃபினிட்டியில் வைக்கிறோம் அப்படின்னா இந்த ஆப்ஜெக்ட் இன்ஃபினிட்டியில் இருக்கும்போது இந்த லென்ஸ் நம்மளுக்கு என்னதான் மாறுது? தின் லென்ஸாக மாறுது. ஓகே? வித் ஹெல்ப் ஆஃப் த சிலேரி மசில்ஸ். ஓகே? ஸோ இந்த ப்ராசஸ் வந்து உங்களுக்கு தெரியணும்னா கண்டிப்பாக பவர் ஆஃப் அகாமடேஷன் அந்த வீடியோ வந்து போய் பாருங்க, உங்களுக்கு இது கிளியராக புரியும். ஓகேவா? ஸோ இங்கே வந்து இந்த ஆப்ஜெக்ட் நம்ம இன்ஃபினிட்டியில் இருக்கிற ஆப்ஜெக்ட் ரேஸ் வந்து நம்மளுக்கு பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலா ஃப்ளோ ஆகுது. ஓகே? ஸோ அப்போ என்ன ஆகும்? இந்த ரேஸ் வந்து இந்த லென்ஸ் வந்து தின்னாக இருக்கு இல்லையா? ஸோ இந்த லென்ஸில் பட்டு நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த லென்ஸ் தின்னாக இருக்கிறதுனால அதனுடைய ஃபோக்கல் லென்த் வந்து நம்மளுக்கு இங்கே வந்துடும். ஓகே? திக்காக இருக்கும்போது ஃபோக்கல் லென்த் வந்து நம்மளுக்கு ஷார்ட்டராக இருக்கும், லென்ஸ் வந்து தின்னராக இருக்கும் பொழுது ஃபோக்கல் லென்த் வந்து நம்மளுக்கு லாங் ஆயிடுது. ஓகே? ஸோ அதே மிஸ் வந்து நம்ம உங்களுக்கு வீடியோஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், நீங்கள் அதில் போய் பாருங்க. ஓகே? ஸோ தின் லென்ஸாக இருக்கும்போது நம்மளுக்கு இவ்வளோ தூரம் வந்துடுது. ஓகே? ஸோ அப்போ இந்த ரேஸ் வந்து இந்த லென்ஸில் பட்டு நம்மளுக்கு இங்கே வந்து கரெக்டாக கன்வர்ஜ் ஆயிடும். ஓகே? ஸோ பேரலாக வர்ற ரேஸ் வந்து என்ன ஆகும் பாருங்க. ஸோ பேரலாக வர்ற ரேஸ் இந்த லென்ஸில் பட்டு நேராக பிரின்சிபல் ஃபோக்கஸில் போய் கன்வர்ஜ் ஆயிடும். ஓகே? ஆப்டிக் சென்டர்லேருந்து பிரின்சிபல் ஃபோக்கஸில் உள்ள டிஸ்டன்ஸ் என்னன்னு சொல்லுவோம்? ஃபோக்கல் லென்த். ஸோ தின் லென்ஸ்க்கு ஃபோக்கல் லென்த் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இது வந்து கரெக்டாக அங்கே போய் ஃபோக்கஸ் ஆயிடுது. ஸோ அது எங்கே? ரெட்டினால கரெக்டாக போய் ஃபோக்கஸ் ஆயிடுது. ஸோ இப்போ இந்த டிஃபெக்ட் உள்ள ஐஸ் பற்றி பார்க்கலாம். ஓகே? என்ன டிஃபெக்ட் பார்த்துட்டு இருக்கோம்? ஹைப்பர்மெட்ரோபியா. ஸோ அப்போ இவங்க எதனால இந்த ப்ராப்ளம் வந்துச்சுன்னு பார்த்தோம்? ஐபால் வந்து ஷார்ட்டனிங்காக இருக்கு. ஓகே? ஸோ அப்போ இங்கே என்ன நடக்குன்னு பாருங்க. இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம நியராக வைக்கிறோம். ஓகே? ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த லென்ஸ் வந்து திக்காக மாறுது. ஓகே? ஸோ அப்போ இதனுடைய ஃபோக்கல் லென்த் வந்து பக்கத்தில் இருக்காங்க. ஓகே? இங்கே இருக்காங்க. ஸோ இங்கேருந்து இங்கே பிரின்சிபல் ஃபோக்கஸ். ஸோ இந்த டிஸ்டன்ஸாக ஃபோக்கல் லென்த்னு எடுத்துக்கிறோம். ஓகே? ஸோ இந்த லென்ஸ் இந்த லைட் ரேஸ் என்ன ஆகுதுன்னு பாருங்க,
இங்க வந்து இந்த பிரின்சிபல் ஃபோக்கஸ் வழியா நம்மளுக்கு பாஸ் ஆகும். ஓகே, அடுத்து மற்ற ரேஸ் வந்து என்ன ஆகுது, ஆப்டிக் சென்டர் வழியா பாஸ் ஆகி எந்த ஆப்டிக் சென்டர் வழியா பாஸ் ஆனா என்ன ரூல், எந்த டிவியேஷன் இல்லாம ஸ்ட்ரெயிட்டா போகணுங்கிறதா ரூல். ஸோ எந்த டிவியேஷன் இல்லாம ஸ்ட்ரெயிட்டா பாஸ் ஆகுறாங்க. ஓகே, ஸோ இந்த இடத்துல அவங்க சேரல். ஸோ எங்க போய் சேர்றாங்கன்னு பாருங்க, இந்த இடத்துல தான் போய் சேர்றாங்க. ஓகே, ஸோ ரெட்டினாவை தாண்டி போயிட்டாங்க. ஓகே, ஸோ நம்மளுக்கு வந்து மயோபியாக்கு எப்படி இருந்தாங்க, ரெட்டினாக்கு முன்னாடி வந்தாங்க. இங்க வந்து இந்த ரேஸ் எங்க போய் கன்வெர்ஜ் ஆகுது, ரெட்டினாக்கு பின்னாடி, பிஹைண்ட் த ரெட்டினா. ஓகே, ரெட்டினாக்கு அப்பால். ஓகே, ஸோ பின்னாடி போயிட்டாங்க. அப்போ எனக்கு ரெட்டினால இமேஜ் இருந்தா மட்டும்தான் நம்மளுக்கு என்ன பண்ண முடியும், அந்த இமேஜை பார்க்க முடியும் இல்லையா. ஸோ ரெட்டினால இமேஜ் பதிஞ்சாதான் நம்மளுக்கு ஆப்டிக் நர்வ்ஸ் வந்து பிரெயினுக்கு அனுப்பி பிரெயின் வந்து அதை நம்மளுக்கு சென்ஸ் பண்ணும். இங்க எனக்கு ரெட்டினாக்கு வரல, ரெட்டினாவை தாண்டி போயிடுச்சு. ஓகே, ஸோ அப்ப நம்மளுக்கு என்ன பண்ணல, இந்த ஆப்ஜெக்ட் கிளியரா தெரியல. ஓகே, ஸ்கிரீன்ல விழுந்தா மட்டும்தான் நம்மளுக்கு பிரெயின் வந்து சென்ஸ் பண்ணும். இந்த ரெட்டினால விழல அப்படின்னா நம்மளுக்கு அதை சென்ஸ் பண்ண முடியல. ஓகேவா, ஸோ அப்ப இந்த நியரர் ஆப்ஜெக்டை பார்க்க முடியல. பட் இதே வந்து இன்ஃபினிட்டியில இருக்கு அப்படின்னா இந்த லென்ஸ் என்னதான் மாறும், தின் லென்ஸா மாறிக்கும் இல்லையா. ஸோ இது தின் லென்ஸா மாறிச்சு அப்படின்னா இங்க நம்ம பார்த்த மாதிரியே லைட் ரைஸ் வந்து பேரலா வருது. தின் லென்ஸா மாறும்போது இந்த அதுக்கு தகுந்த மாதிரி ஃபோக்கல் லென்த் வந்து அட்ஜஸ்ட் ஆகுது. ஓகே, ஸோ இதனுடைய ஃபோக்கல் லென்த் வந்து கரெக்டா இங்க வந்துருது. ஓகேவா, ஸோ அந்த ரேஸ் வந்து இதுல பட்டு கரெக்டா என்ன பண்ணுது, நம்மளுக்கு இந்த ஃபோக்கல் லென்த்ல வந்து நம்மளுக்கு கன்வர்ஜ் ஆயிருது. ஓகே, ஸோ இதே மயோபியால நம்ம என்ன பார்த்தோம், இன்ஃபினிட்டியில பாக்குறது வந்து நம்மளுக்கு கன்வர்ஜ் ஆகல. ஏன் அப்படின்னா அது லென்த்தனிங்கா இருந்துச்சு. ஓகே, ஸோ அவங்களுடைய நார்மல் ஃபோக்கல்ல இருந்து தள்ளி போக வேண்டியதா இருந்துச்சு. ஆனா இது அப்படி இல்லை, ஷார்டனிங்கா இருக்கிறதுனால உள்ளுக்குள்ள உள்ள டிஸ்டன்ஸ் தான். ஸோ இது ஈஸியா இந்த ஃபோக்கல் லென்த் வந்து கரெக்டா இவங்க வந்து ஃபோக்கஸ் ஆகுறதுக்கு நம்மளுக்கு சாய்ஸ் இருக்கு. ஓகே, லென்த்தனிங் ஆகுறப்ப இவங்களை மீறி அங்க கொண்டு போக முடியல. ஓகே, ஆனா இங்க எங்க ப்ராப்ளம் வந்துருச்சு, நியரர் ஆப்ஜெக்ட் வந்து என்ன ஆகுது, நம்மளுக்கு ரொம்ப தள்ளி போயிடுச்சு, அதிகமா தள்ளி போயிடுச்சு. ஓகே, ஸோ அப்ப இந்த பர்சனுக்கு நியரர் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து தெரிய மாட்டேங்குது, தூரமா உள்ள ஆப்ஜெக்ட்ஸ் வந்து நல்லா தெரியுது. புரியுதா? சரி, ஸோ இங்க ஆப்ஜெக்ட்ஸ் வந்து தள்ளி போனதுக்கு என்ன ரீசன் சொல்லலாம், என்ன ரீசன் நம்ம சொன்னோம், ஷார்டனிங் ஆஃப் ஐபால்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அப்போ ஐபால் வந்து ஷார்டனிங்கா இருக்கிறதுனால என்ன பிரச்சனை வந்துச்சு, நம்மளுக்கு டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஐலண்ட்ஸ் அண்ட் ரெட்டினா வந்து நம்மளுக்கு கம்மியா இருக்கு. ஸோ இங்க வந்து டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஐலண்ட்ஸ் அண்ட் ரெட்டினா நம்மளுக்கு நார்மலா இருக்கு. ஸோ மயோபியால லென்த்தனிங்கா இருந்தனால அதிகமா இருந்துச்சு, இங்க நம்மளுக்கு எப்படி இருக்கு, கம்மியா இருக்கு. ஸோ டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஐலண்ட்ஸ் அண்ட் ரெட்டினா டிஸ்டன்ஸ் வந்து நம்மளுக்கு டிக்ரீசஸா இருக்கு, ஏன்னா ஐபால் வந்து ஷார்டனிங்கா இருக்கு. ஆர் இன்னொரு வேற டிஃபெக்ட் சொல்லலாம், என்னன்னு சொல்லலாம் நம்ம, இந்த ஃபோக்கல் லென்த் வந்து எனக்கு அதிகமா இருக்கு, இந்த லென்ஸ்னுடைய ஃபோக்கல் லென்த் அதிகமா இருக்கு. சப்போஸ் எனக்கு இங்க இல்லாம இந்த இடத்துல இருந்துச்சுன்னு வைங்களேன், எனக்கு கண்டிப்பா இங்க வந்து இங்கே எனக்கு ஃபோக்கஸ் ஆயிருக்கும். ஓகே, ஸோ ஃபோக்கல் லென்த் வந்து எனக்கு அதிகமா இருக்கிறது ஒரு ரீசன். புரியுதா உங்களுக்கு? இப்ப இந்த இடத்துல ஃபோக்கல் லென்த் இருக்கிறதுனாலதான் எனக்கு லைட் ரேஸ் வந்து இப்படி போயிருக்கு. இதே இந்த பிரின்சிபல் ஃபோக்கஸ் வந்து எனக்கு இங்க இருந்துச்சு அப்படின்னா என்ன, லைட் ரேஸ் இப்படி பாஸ் ஆயிருக்கும். ஸோ கண்டிப்பா ரெண்டும் ஒரு இடத்துல கன்வர்ஜ் ஆயிருப்பாங்க. ஓகே, அப்ப இன்னொரு ரீசன் என்ன சொல்றோம், ஃபோக்கல் லென்த் ஆஃப் ஐ லென்ஸ் அதிகமா இருக்கு, இன்க்ரீசஸ். ஓகே, சோ இந்த ரெண்டு ரீசன், ஷார்ட்னிங்கா இருக்குன்னா உங்களுக்கு இந்த ரெண்டு ப்ராப்ளம் வருது. ஐலண்ட்ஸ்க்கு ரெட்டினாக்குள்ள டிஸ்டன்ஸ் கம்மியாயிருது, அதனால இவங்க இருக்கிற இடத்த விட்டு பின்னாடி போய் தங்கிடுறாங்க. ஓகே, சோ ஃபோக்கல் லென்த் ஆஃப் த ஐலண்ட்ஸ் வந்து அதிகமா இருக்கு. சோ இவங்களால என்ன பண்ண முடியல, உள்ள கரெக்டா ஃபோக்கஸ் பண்ண முடியல. அப்ப இந்த பர்சனுக்கு நியரர் ஆப்ஜெக்ட்ஸ் தெரியல. அப்ப இவங்களுக்கு நியரர் பாயிண்ட் வந்து நம்ம 25 சென்டிமீட்டர்னு சொல்ல முடியுமா? 25 சென்டிமீட்டர்ல உள்ளதை இவங்க கிளியரா பாக்குறாங்கன்னு சொல்ல முடியுமா? கண்டிப்பா கிடையாது. ஓகே, சோ இங்க இது வந்து 25 சென்டிமீட்டர்னு வச்சுக்கோங்க. சோ இதுல உள்ளதை கிளியரா நார்மல் ஐஸ் உள்ளவங்களுக்கு பார்க்க முடியும். அப்ப இவங்களுக்கு அதை பார்க்க முடியாதுன்னு சொல்றோம். அப்ப எங்க உள்ளது அவங்களால பார்க்க முடியும்? இன்னும் இன்ஃபினிட்டியை நோக்கி இன்னும் கொஞ்சம் நம்ம தள்ளிக்கிறணும். ஓகே, இங்க இன்ஃபினிட்டி இருக்காங்க, இங்க உள்ளது அவங்களுக்கு தெரியல. அப்ப எந்த இடத்துல உள்ளது அவங்களுக்கு தெரியுது அப்படின்னா இன்ஃபினிட்டியை நோக்கி இன்னும் கொஞ்சம் தள்ளிட்டீங்கன்னா இங்க உள்ள டிஸ்டன்ஸ்ல இருந்து அவங்களுக்கு
தெரியுது. ஓகே, ஸோ அப்போ இந்த பர்சன்ஸ்க்கு நியர் பாயிண்ட் வந்து 25 சென்டிமீட்டர் கிடையாது. இன்னும் கொஞ்சம் தள்ளி இன்ஃபினிட்டியை நோக்கி கொஞ்சம் தள்ளி போகணும். அந்த பாயிண்ட் தான் அவங்களுக்கு உள்ள நியர் பாயிண்டாக இருக்கும். புரியுதா? ஸோ இப்போ இருந்து பார்க்குறோம், இங்கேருந்து 25 சென்டிமீட்டரில் எனக்கு கிளியராக தெரியுது. ஸோ நார்மல் ஐஸ் உள்ளவங்களுக்கு இது வந்து நியர் பாயிண்ட். பட் இந்த பர்சன்ஸ்க்கு வந்து அப்படி தெரியலை. அப்போ இங்கே உள்ள தெரியலன்னா இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி போகணும். அப்போ எங்கே தள்ளி போகிறோம்? இன்ஃபினிட்டியை நோக்கி நம்ம கையை நகர்த்துறோம் இல்லையா? ஸோ இன்னும் கொஞ்சம் தள்ளி போகிறப்ப மட்டும்தான் அவங்களுக்கு அந்த ஆப்ஜெக்ட்ஸ் கிளியராக தெரியுது. இதுதான் புக்கில் கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ சம் பாயிண்ட் க்ளோசஸ் நியர் டு தி இன்ஃபினிட்டி. நம்ம இன்ஃபினிட்டியை நோக்கி போகிற அந்த டிஸ்டன்ஸில் இருக்க சம் பாயிண்ட் தான், உள்ளுக்குள்ளேயோ வேற எங்கேயும் கிடையாது. ஓகே, ரைட். சரி, இந்த ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு அப்போ ரெக்டிஃபிகேஷன் என்ன, எப்படி நம்ம வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம், எப்படி இந்த ப்ராப்ளம் நம்ம இது பண்ண முடியும் அப்படின்னா, ஸோ இவங்க வந்து என்ன லென்ஸ் போடணும்னா கான்வெக்ஸ் லென்ஸ். ஏன்னா இந்த லைட் ரேஸ் வந்து வெளியே போகுது, அவங்கள உள்ள கொண்டு வந்து குவிக்கணும். புரியுதா? ஸோ அப்போ உள்ள குவிக்கிறதுக்கு நான் என்ன லென்ஸ் யூஸ் பண்ணணும்? கான்வெக்ஸ் லென்ஸ் யூஸ் பண்றோம் இந்த இடத்துல. ஓகே, ஸோ we are going to use the convex lens. ஸோ நம்ம லென்ஸ் அதுக்கு மேல அட்ஜஸ்ட் பண்ண முடியல. ஸோ we are using some artificial lens. So that is the convex lens. ஸோ அந்த லென்ஸ் என்ன பண்ணிடுது? உங்களுக்கு லைட் ரேஸை கன்வர்ட் பண்ணி இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு செட்டில் பண்ணிடுது. அப்போ நம்மளுக்கு அந்த இமேஜை கிளியரா பார்க்க முடியுது. புரியுதா? ஓகே, ஸோ இந்த லென்ஸ் வந்து எப்படினாலும் நம்ம யூஸ் பண்ணிடலாமா? கிடையாது. ஸோ அதுக்குன்னு ஃபோக்கல் லென்த், நம்ம ஐக்கு என்ன ப்ராப்ளமோ அதுக்கான ஃபோக்கல் லென்த் உள்ள லென்ஸ் தான் நம்ம போடணும். ஓகே, ஸோ அப்போ ஒரு பர்சன் இங்கே இருக்காங்க, இந்த பர்சனுக்கு டிங்கிற இப்போ இங்கே ஒரு பர்சன். ஓகே, ஸோ நம்மளோட நார்மல் வந்து 25 சென்டிமீட்டர். ஓகே, இங்கேருந்து நம்மளுக்கு கிளியராக ஆப்ஜெக்ட்ஸ் தெரியுது. ஆனால் இந்த ப்ராப்ளம் உள்ள பர்சனுக்கு இங்கேருந்து தெரியலை, இங்கே உள்ளது எல்லாமே தெரியலை, இந்த இடத்துல இருந்து தான் உங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ இந்த டிஸ்டன்ஸை டின்னு எடுத்துக்கிறோம். புரியுதா? ஸோ இது நார்மல் பர்சனுக்கு இங்கே உள்ளதெல்லாம் பிளர்டானா கஷ்டப்பட்டு ஐயை ஸ்ட்ரெயின் பண்ணி நம்ம பார்க்கணும். இவ்வளோ தூரத்தில் இருக்கும்போது நம்ம ஐஸ்லாம் ஒரு குயிங்க் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி தான் பார்க்குற மாதிரி இருக்கும். எப்போ கிளியராக கிடைக்கும் அப்படின்னா 25 சென்டிமீட்டர். ஓகேவா? பட் இந்த ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு இதுலேயும் தெரியாது. ஸோ இந்த இடத்துல எல்லாம் பிளர்டாக தான் தெரியும், ஸ்ட்ரெயின் தான் பண்ணுவாங்க. ஸோ இந்த டிஸ்டன்ஸ்ல இருந்தா வேற ஒரு பாயிண்ட்ல இருந்தா அவங்களுக்கு கிளியரா தெரியுது. ஸோ அந்த டிஸ்டன்ஸை டின்னு எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ இவங்களுக்கு இப்போ ரெக்டிஃபை பண்ணி கொடுக்கணும். இவங்களுக்கு என்னன்னா, எனக்கு இங்க எல்லாம் தெரியல, இங்க என்ன கிளியரா தெரியுது, எனக்கு இங்க இருந்தே எனக்கு கிளியரா தெரியற மாதிரி வேணும் அப்படின்னு கேட்கறாங்க. ஓகே, ஸோ அப்போ இந்த டிஸ்டன்ஸ் ஒன்று எடுக்கிறோம் பார்த்தீங்களா? ஸோ இந்த டிஸ்டன்ஸை டி அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ 25 இருக்கலாம், இல்லை அதுக்கு நடுவில் உள்ள டிஸ்டன்ஸா இருக்கலாம். ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி உள்ள டிஸ்டன்ஸ். ஓகே, ஸோ இங்க இருந்தே அவங்க பார்க்கணும்னு நினைக்கிறாங்க, இங்க உள்ளதெல்லாம் தெரியல, இங்க இருந்தே பார்க்கணும் அப்படின்னா அந்த டிஸ்டன்ஸை டி அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகே, இப்போ அந்த ஃபோக்கல் லென்த் பாருங்க. ஸோ எஃப் இஸ் ஈக்குவல் டு டி, தென் இந்த டி, இந்த டிஸ்டன்ஸ் டி டிவைடட் பை டி பை டி. ஓகே, ஸோ இந்த வேல்யூஸ் நீங்க சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு எதுல இருந்து தெரியுது, எங்க இருந்து பார்க்க விரும்புறாங்க, இந்த ரெண்டு வேல்யூஸையும் சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா you will get the focal length for the convex lens. புரியுதா? ஸோ நீங்க மயோபியாவையும் ஹைப்பர்மெட்ரோபியாவையும் கம்பேர் பண்ணி படிங்க. ஸோ மயோபியா அப்படின்னா ஷார்ட் சைடட்னஸ், இந்த ஹைப்பர்மெட்ரோபியா அப்படின்னா லாங் சைடட்னஸ். ஸோ மயோபியா பர்சன்ஸ் வந்து they can see only the nearer objects clearly but not the distance objects clearly. இவங்களுக்கு வந்து they can see the distance object clearly but not the nearer objects. Okay, இது வந்து due to the lengthening of the eyeball. இவங்க வந்து due to the shortening of the eyeball. Okay, so இந்த lengtheningனால என்ன ப்ராப்ளம் வந்துச்சு அவங்களுக்கு, இந்த ஐலண்ட்ஸ்க்கும் ரெட்டினாக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாச்சு and the focal length of the islands வந்து கம்மியாச்சு மயோபியால. ஹைப்பர்மெட்ரோபியால இந்த ஐலண்ட்ஸ்க்கும் ரெட்டினாக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் கம்மியாச்சு, focal length of the islands வந்து அதிகமாச்சு. புரியுதா? and இவங்களுக்கு வந்து ஃபார் பாயிண்ட், மயோபியாவுக்கு ஃபார் பாயிண்ட் வந்து இன்ஃபினிட்டி கிடையாது, அதுக்கும் முன்னாடி உள்ள சம் பாயிண்ட். இவங்களுக்கு வந்து நியர் பாயிண்ட் 25 சென்டிமீட்டர் கிடையாது, அதுக்கு பின்னாடி உள்ள சம் பாயிண்ட். புரியுதா? அண்ட் மயோபியாவை கரெக்ட் பண்றதுக்கு கான்கேவ் லென்ஸ் யூஸ் பண்ணணும், அண்ட் ஹைப்பர்மெட்ரோபியா கரெக்ட் பண்றதுக்கு கான்வெக்ஸ் லென்ஸ் யூஸ் பண்ணணும். இவ்வளவுதான். இதை நீங்க கம்பேர் பண்ணிக்கிட்டீங்கன்னா எப்படி கேட்டாலும் நீங்க ஆன்சர் பண்ணிடலாம். புரியுதா? Thank you, students.
ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.